ஆனா ஒரு ஆச்சரியம் என்னன்னா, பின்னாடி சமுத்திரத்தை தாண்டறதுக்கு ராமரே சேது பந்தனம் பண்ணிட்டு தான் சமுத்திரத்தை தாண்டுறார். அவரே சமுத்திரத்தை போய் சரணாகதி பண்ணி சமுத்திரராஜா வந்து நீங்க சேது கட்டிக்கோங்கன்னு சொல்லி அப்புறம் தான் சேது பந்தனம் நடக்கிறது. ஆனா இவரோட பேரை சொல்லிட்டு இங்க ஒரு வானரம் சமுத்திரத்தை தாண்டது. இவ்வளவு ஆச்சரியமா தெரியல. தன்னை ரொம்ப மனுஷன்னு காண்பிச்சுப்பாரு. ஆனா ஜெய சீதாராம்னு சொல்லி சதயோஜன விஸ்தீர்ணமான சாகரத்தை இந்த ஹனுமான் லங்கனம் பண்றாருன்னா தியாகராஜர் சொல்றார், திரிபட்டல திரிபட்டல நுண்ணில் பிகழீரப்பவலனு கஜுணாம அபராம வரகியோ கோபராம அபராம பக்தியல் தோ கோபராம 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 கபிவரிதி தாட்டுணய கலிகிரோடகூன கபிவரிதி தாட்டுணய கலிகிரோடகூன அபராதி தியாகராஜு ஆனந்தமுனே சூன அபராதி தியாகராஜு ஆனந்தமுனே சூன அபராம அபராம பக்தியோ கோபர கோபர கபிவாரிதி தாட்டுன கலிகிரோடகட்டுன அபராதி தியாகராஜு ஆனந்தமுலேச்சுன அப்பராம. அது அப்ப அப்படின்னு ஆஹா அப்படின்னு அர்த்தம். ஆஹா அப்படின்னு அப்பா அப்படிங்கிற போனோம். அதுதான் அது அப்பராம பக்தியந்தோ கொப்ப. கொப்பனா ரொம்ப பெருசுன்னு அர்த்தம். அது கொப்பதி அப்படின்பா இல்லையா தெலுங்குல கொப்பரா அப்பா ராம பக்தியந்தோ. ராமபக்தி என்னதான் பண்ணாது? பக்தி கிம்னகரோ யஹோ வனச்சரோ பக்தாவதம்சாயதேங்கிறார் சிவானந்த லஹரியில ஆச்சாரியா. பக்தி என்னதான் பண்ணாது? கண்ணப்ப நாயனார் இந்த பாத ஜோடு தான் காலில் போட்டு நடந்து போகக்கூடிய ஜோடை எடுத்து பரமேஸ்வரனுடைய சிரசுல வச்சார். அது எப்படின்னா அங்கஸ்ய கூர்ச்சயதே. பரமேஸ்வரனுக்கு ஒன்றும் பஞ்சபக்ஷ பிரமாண்ட நைவேத்தியம் பண்ணல. கிஞ்சித் பக்ஷித மாம்ச சேஷ கபலம் நவ்யோபகாரயதே. அடிச்சு ஒரு வாயில போட்டுண்டு பக்ஷணம் பண்ணின பன்றியுடைய மாம்சத்தை போய் நிவேதனம் பண்றார் பரமேஸ்வரனுக்கு. கண்டூஷாம்பு நிஷேச்சனம் புரரிபோ திவ்யாபிஷேகயதே. வாயில தேக்கி வச்சிருக்கக்கூடிய உமிழ்நீரை எடுத்து பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்றார். அது எப்படி இருக்குன்னா திவ்யாபிஷேகாயதே. அது ஆகாச கங்கையை விட்டு அபிஷேகம் பண்ணின மாதிரி இருந்துதான் பரமேஸ்வரனுக்கு. பக்தி கிம் நகரோத்யஹோ வனஜரோ பக்தாவதம்சாயதே. பக்தி என்னதான் பண்ணாது அப்படிங்கிறது தான். இதெல்லாம் இதோ மாம்ச பக்ஷணம்னு பார்க்கல, கண்டூஷம்னு பார்க்கல, காலில் போட்டு இருக்கிற ஜோடுன்னு பார்க்கல. இதெல்லாம் பக்தன் சமர்ப்பிக்கிறானா அவனுடைய பாவத்தை தான் பகவான் பார்க்கிறான். பாவக்ராஹி ஜனார்தனா. இங்க ஒரு வானரம் சமுத்திரத்தை தாண்டது. வானரமா இருந்தானே, நரமா இருந்தானே, ராஜாவா இருந்தானே, தேவனா இருந்தானே, யக்ஷனா இருந்தானே, எறும்பா இருந்தானே, பள்ளியா இருந்தா என்ன? எறும்பு பூஜை பண்ணின ஊருக்கு திருவெரும்பூர்னு பேரு. நம்ம மனுஷாள் பேர்ல ஒரு ஊர் இருக்கிறதா எனக்கு தெரியல. திருவிசைநல்லூர்ங்கிற ஊர்ல ஒரு நண்டு பூஜை பண்ணிட்டு கர்க்கடக கஷேத்திரம். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு கர்க்கடேஸ்வரர்னு பேரு. மயிலாப்பூர்ல மயில் பூஜை பண்ணிட்டு, கஜாரண்யம்ங்கிற திருஆனைக்காவல்ல ஒரு யானையும் சிலந்தியும் சேர்ந்து பூஜை பண்ணிட்டு பரமேஸ்வரனை. ஏன் மிருகமா இருந்தா என்ன? ஹிருதயம்தான் பகவான் பார்க்கறது. ஏன்னா நம்ம ஹிருதயம் அந்தர்யாமியா இருக்கிறதுனால அந்த ஹிருதயம் எவ்வளவு உருகிறதுங்கிறத தான் பகவான் பார்க்கிறான். அதனாலதான் அபராம பக்தியந்தோ. கபிவாரி, கபினா வானரம்னு அர்த்தம்.
ஒரு கபி ஒரு வானரம் எங்கேயாவது சமுத்திரம் தாண்டும் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கா? ஒரே ஜம்ப் 100 யோஜனை விஸ்தீர்ணத்தை தாண்டினாரே. கலிகிரோடகட்டுனா ஒரு எடச்சி யசோத அவள் பரபிரம்மத்தை உரல்ல கட்டினாளே, அதுதான் உரல்ல கட்டுறதுதான் அது. கலிகி ரோட கட்டுனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா உரல்ல பரபிரம்மத்தை கட்டினாளே. அச்சல அபல ஸ்வயம் பிரபகு அச்சல பதவினீச்சுன சபரி எங்கிலிச்சுனயா. எச்சல கடிச்சு கொடுத்தா சபரி அதை தித்திக்கிறதே ராமருக்கு. எதனால? பக்தியால. அந்த ஸ்வயம் பிரபேங்கிற யோகினி இவாளுக்கெல்லாம் வழி காமிச்சாலே அவளுக்கு பகவான் மோட்சத்தை கொடுக்கிறானே. எதனால? பக்தியால. ராம பக்தியந்தோ. ஆஞ்சநேயர் விடு விடு விடுவிடுன்னு பெருசா வளர்ந்துட்டார். அஞ்சனி குமாரன், சூரிய சிஷ்யன், நவவியாகரண பண்டிதன், சமஸ்த சாஸ்திரங்களையும் சாட்சா சூரிய பகவான் இடத்திலேயே சூரிய ரதத்துக்கு சமமா பறந்து கத்துண்டவர். பிரம்மா உள்பட எந்த தேவதையினுடைய அஸ்திரமோ ஆஞ்சநேயர் ஒண்ணுமே பண்ணாது. சிரஞ்சீவின்னு பிரம்மாவே அனுகிரகம் பண்ணியிருக்கார். எதுக்கு சிரஞ்சீவியா இருக்காருன்னா, எத்தனை நாள் லோகத்துல ராமாயணம் இருக்கோ அத்தனை நாள் ராமாயணத்தை கேட்டுண்டா ஆனந்த பாஷ்பம் விட்டு மெயினை சிலிர்த்து அதுக்குதான். அதனாலதான் வைகுண்டத்துக்கு கூட வரமாட்டேன்னு விட்டார். இனிமேல் எனக்கு உங்க அவதார காரியம் முடிஞ்சு கொடுத்து எனக்கு இனிமேல் தான் அவதார காரியம் ஆரம்பிக்கிறது. இனிமேல் எங்கெங்கெல்லாம் ராமபக்தி நடக்கிறதும் எங்கெங்கெல்லாம் ராமாயணம் சொல்றாளோ அத்தனை சாதுக்களை காப்பாத்துற. அது மட்டும் கேட்கறது மட்டும் இல்ல, சாது சந்துக்கே தும ரக்குவாரே அசுர நிகந்தன ராம துலாரே. அத்தனை பாகவதாளி சம்ரட்சிச்சுண்டு அவளை பரிபாலிச்சுண்டு அவ பண்ற ராம குணங்கள் அவ பண்ற கீர்த்தனங்களை அனுபவிச்சுண்டு சிரஞ்சீவியா இருந்துருக்கு. ததோ ராமன நீதாயா சீதாயா சத்ரு கர்ஷனா ஏ சபதமன் வேட்டும் சாரணாச்சரிதே பதி துக்கரம் நிஷ்பிரதி துவம் சிகேஷன் கர்மவானரக சமுதக்ர சிரோக்ரீவோ. ரொம்ப ஆச்சரியமா இந்த இடத்துல தயாராயிட்டார் ஆஞ்சநேயர். தயாராகி தன்னுடைய சரீரத்தை ரொம்ப லகுவா பண்ணிட்டு அந்த மகேந்திர பர்வதத்துக்கு மேல அப்படியே பறக்கிறதுக்கு ஒரு பிளைட் எப்படி தயாராகுமோ அப்படியே அந்த மகேந்திர பர்வதத்துக்கு மேல அப்படியே நடக்கிறார். ஒரு நட போடுறார், தன்னுடைய வேகத்தை கூட்டுறார், தன்னுடைய பிராணன சரீரம் முழுக்க சீரா பண்ணிக்கிறார். இதெல்லாம் ஒரு யோகம். மனோஜபம் மாருத துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாமரிஷ்டம்னா மனோஜபம்ங்கிறது ஒரு சித்தி. ஜபம்னா ஸ்பீடுன்னு அர்த்தம். மனோஜபம்னா என்ன அர்த்தம்னா மனசு எந்த வேகத்தை சங்கல்பிக்கிறதோ அந்த வேகத்துக்கு பறக்கிறது. மனசோட வேகத்துக்கு பறக்கலாமா, இதுதான் மனோஜபம் அப்படின்னு. இப்படி ஆச்சரியமா அவர் பறக்கிறதுக்கு சித்தம் ஆனாரோ இல்லையோ, சத்ரு கருஷண இவர் இங்க பறக்கிறதுக்கு சித்தம் ஆனாரோ இல்லையோ அங்க ராவணன் 2 சுத்தி அழைச்சு போயிட்டானா. சத்ரு கர்ஷனா ஏன் அப்படின்னு காரிய துரந்தராள் காரியம் பண்ண ஆரம்பிக்கிறதே தெரியுமா அவ எப்படி இந்த காரியத்தை முடிக்க போறா அப்படின்னு. அதுவும் ராம பாதசேவா துரந்தராயனமா அப்படின்னு தானே அர்ச்சனை இருக்கு. காரிய துரந்தராள் காரியத்தை பண்ண ஆரம்பிக்கிறதே தெரியும். இவ எப்படி இந்த காரியத்தை பண்ணி சாதிக்க போறாங்கிறது தெரியும், அந்த ஜோர் தெரியும் அதுல. அதனால இவர் இங்க ஆயத்தம் ஆனார், அங்க ராவணன் 2 சுத்தி அழைச்சு போனான். பாகிராமதூதா ஜகத் பிராணகுமார பாகிராமதூதா ஜகத் பிராணகுமார பாகிராமதூதா ஜகத் பிராணகுமார பாகிராமதூதா ஜகத் பிராணகுமார பாகிராம घोरासुरवरामिधि कुंभतनय कृतकार्य घोरासुरवरामिधि कुंभतनय कृतकार्य परमभाग वरवरेण्य वरद त्यागराजनुद परम भागवतवरेण्य वरद त्यागराजनुद पागिरावदूत जगत् प्राणकुमार पागिरावदूत जगत् प्राणकुमार घोरासुरवरानिधि कुंभतनय कृतकार्य. அசுரர்கள்லாம் சமுத்திரத்துல தான் வாசம் பண்ணுவா. அசுரர்களுடைய வாசஸ்தானம் சமுத்திரம் தான்.
சமுத்திரத்துக்கு அடியில இருப்பார். அப்படிப்பட்ட அசுரர்களுடைய வாசஸ்தானமான சமுத்திரத்தை கடக்கணும்னா இவருக்கு எப்படி வேணாலும் கடக்கலாம். இவரே யோகீஸ்வரர், இங்க மறைஞ்சு அங்க தோன்றலாம், அதுவும் முடியும் இருக்கு. இன்னொன்னு, எந்த ரூபத்தை எடுத்துக்கிறதுக்கும் சாமர்த்தியம் உண்டு. சாரு நானாவித ரூபதாரின்னு பின்னாடி சுந்தரகாண்டத்திலே சொல்ல போறார். நானாவிதமான ரூபங்களை எடுத்துக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருக்கு. மீனா மாறி நீஞ்சியே போயிடலாம், ஒரு திமிங்கலமா மாறியே போயிடலாம், பறவையா பறந்து போயிடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இப்ப எதுக்கு he chose to fly? சாரணர்கள் பறந்து போகக்கூடிய அந்த மார்க்கத்துல ஏன் பறந்து போறாருன்னா, உலகத்துக்கே தெரியணுமா ராம பக்தி என்ன பண்ணும். ராம பக்திக்கு ஒரு ஜெண்டா பறக்க வேண்டாமா, ஒரு கொடி பறக்க வேண்டாம். இன்னைக்கு பறக்கிறதே கொடி, அந்த கொடி பறக்க வேண்டாமா? அன்னைக்கே கொடி பறக்க விட்டார். அவர் தான் கொடி. ரெண்டு கைகளை இப்படியே வச்சுட்டு பஞ்சாஸ்யாவிவ பண்ணகௌ அப்படிங்கிறது ராமாயணம். ரெண்டு கைகள் இப்படி வச்சுட்டு கண்கள் அப்படியே தீக்ஷ்ணமான கண்களோட அப்படி ஹானு பறக்கிறாரே ஆஞ்சநேயர். இதை பார்த்தா எப்படி இருக்குன்னா, ராம பக்திக்கு ஒரு கொடி பறக்கிற மாதிரி இருக்கு. ராம பக்தி சாம்ராஜ்யத்தோட கொடி பறக்கிறது. உலகத்துக்கே தெரியட்டும், ஒரு வானரம் ஜெய சீதாராம்னு சொல்லி ஒரு சமுத்திரத்தை தாண்டது அப்படின்னா, இந்த சாகரம் என்னடா, சம்சார சாகரத்தையே தாண்டி விடலாம் ராமநாமத்தை சொல்லி அப்படின்னு லோகத்துக்கே பறைசாற்றுறதற்காக அப்படி பறக்கிறாராம். இல்லைன்னா அவருக்கு என்ன வேணாலும் பண்ண முடியும். இங்க தியாகராஜர் அழகா சொல்றார், கோராசுர வாராம் நிதி கும்பதனய கிருத காரிய. கும்பதனயன்னா அகஸ்தியர்னு அர்த்தம், கும்பத்துல இருந்து வந்தவர், குடமுனின்னு பேர் அவருக்கு. அவர் ஒரு சமயம் சமுத்திரத்தை ஆச்சமனம் பண்ணினாரோ இல்லையா, ஒரு அச்சுதாய நமகாக்கு சமுதிரத்தை ஆச்சமனம் பண்ணிவிட்டார். அப்புறம் அனந்தாய நமகாக்கு அங்க ஜலம் இல்லை, மகா தபஸ்விகள் வாழலாம். அத அகஸ்தியர் தான் பண்ண முடியுங்கிறது இல்ல, எங்க ஆஞ்சநேயரும் பண்ணுவார் அப்படிங்கிறாரு. இங்க கும்பதனய கிருத காரிய காஞ்சனாத்ரி சமதேக. அப்படி பறக்கிறத மேரு பர்வதம் பறக்கிற மாதிரி இருக்கான். காஞ்சனாத்ரினா அப்படி தங்கமயமா இருக்கக்கூடிய பர்வதம் மேரு பர்வதம். அப்படி பறக்கிறாரா ஆஞ்சநேயர். அப்படி ஒரு உத விட்டுட்டு அப்படி கிளம்பினார். மகேந்திர பர்வதத்துல இருக்கிற மரங்கள்லாம் பின்னோடு அப்படி வேரோட பிச்சுண்டு வருது. அது எப்படி இருக்கு அப்படின்னுட்டா, நம்ம ஆத்துக்கு வந்திருக்கிற அதிதியை கொஞ்சம் தூரம் போய் வழி அனுப்பிச்சு கொடுக்கறதுக்காக உறவுக்காரெல்லாம் பின்னோட போவாளே, அதை போல இருக்கா மகேந்திர பர்வதத்துல இருந்து ஆஞ்சநேயர் கிளம்புறதே. இந்த மரங்கள்லாம் பின்னோட வருது. அவருடைய முகத்தை பார்த்தா சந்திரனை போல இருக்கு. அவர் மேகத்துல மறைஞ்சும் தெரிஞ்சும் வரது. பிரச்சன்னச்ச பிரகாசச்ச சந்திரமா இவ திருஷ்யத்தை. இந்த வானரங்கள்லாம் இங்கிருந்து ஏதோ தெரியறாரேடா, இதோ மறைஞ்சு போயிட்டாரே, இதோ தெரியறாரே, இதோ மறைஞ்சு போயிட்டாரே. ஒரு சந்திரன் மேகத்துக்கு மத்தியில தெரிஞ்சும் மறைஞ்சும் வருமே, அதை போல அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு வர. இதெல்லாம் ரொம்ப விஸ்தாரமா வர்ணிக்கிறார். கிளம்புறதுக்கு முன்னாடி சூர்யாய மகேந்திராய பவனாய ஆத்மயோனையே பூதேபியஸ்சாஞ்சலிம் கிருத்வா சகாரகமனே மதி. தன்னுடைய வித்யா குருவா இருக்கிற சூரியனை பிரார்த்திச்சுக்கிறார், இந்திரனை பிரார்த்திச்சுக்கிறார், பவனாய தன்னுடைய பிதாவா இருக்கிற வாயுவை பிரார்த்திச்சுக்கிறார், பிரம்மாவை பிரார்த்திச்சுக்கிறார், எல்லா திசைகள்ல இருக்கிற எல்லா பூதங்களையும் பிரார்த்திச்சுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாருக்கும் அந்தர்யாமியா இருக்கிற ராமனை பிரார்த்திச்சுக்கிறார்னு அர்த்தம். இத்தனை தேவதைகளும் இத்தனை ஜீவன்களும் பகவானுக்கு சரீரமா இருக்கு. அத்தனை பேருக்கும் அந்தர்யாமி பகவான். ஹரியட ஹருடட சுருளட நருடட அகில கோடுலட அந்தரிலோ பரமாத்முடு வெளியே. இந்த அண்டச்சராச்சரம் முழுக்க எதெல்லாம் இருக்கோ, ககன அனில தேஜோ மிருக கக எதெல்லாம் உண்டோ எல்லாத்துக்கும் அந்தர்யாமி ராமன். அதனால எல்லா திக்கையும் நோக்கி ஒரு நமஸ்காரம் பண்றார். எல்லா திக்கிலையும் இருக்கிற பகவானை சேவிக்கிறார். இப்படி சேவிச்சுட்டு கிளம்புறார். இப்படி கிளம்பினா முதல்ல ஒரு தடை வருது, மைனாகம்ங்கிற பர்வதம் வருது. திரிபட்டல நுனில் கழ்திரப்பவலேனுகாச்சு நாம. 3 விதமான தாபங்கள் வரும் ஒரு ஜீவன் பகவானை அடையறதுக்கு முன்னாடி. அதுல முதல் தாபம் ஆத்தியாத்மிகம்ங்கிற தாபம். நம்ம மனசே சொல்லும், இப்போ கொஞ்சம் விசிராந்தி பண்ணிக்கோங்க, இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு சத்சங்கத்துக்கு போய்க்கலாமே, இன்னைக்கு எதுக்கு ராமாயணம் படிக்கிறோம், நாளைக்கு படிக்கலாமே, இப்போ வேண்டாமே, அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்னா அப்புறம் இந்த ஜென்மா போயிடும். அப்புறம் இன்னொரு ஜென்மா இது மாதிரி வருமா தெரியாது, இவ்வளோ கம்ஃபர்டபுளாலாம் வருமானம் தெரியாது. இன்னைக்கு பொழைச்சுண்டாதான் உண்டு. இன்னைக்கு இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறதையே பக்தி பண்றதுக்கு மொடனா, அப்புறம் எங்க இருந்து மரமா செடியா கொடியா பிறக்கிறதையா பக்தி பண்ண போறோம் நம்ம? ஆத்தியாத்மிகங்கிற தாபம் நம்ம மனசால உண்டாகக்கூடிய தாபம். மைனாக பர்வதம் வந்து சொல்றது, உங்க அப்பாவுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். உங்க அப்பா வாயு தான் என்னை இந்திரன் கிட்ட இருந்து காப்பாத்தினார். மலைகளுக்கெல்லாம் ரெக்கை இருந்தது ஒரு காலத்துல. இந்திரன் அந்த ரெக்கைகளை வெட்டின்னு வந்தான். இந்த மைனாக பர்வதம் வாயு போய் சரணாகதி பண்ணிட்டு, நீங்க தான் ரட்சிக்கணும், என் ரெக்கையை வெட்ட போறானே அப்படின்னு.
தன்னுடைய பலத்தால இந்த மைனாக பர்வதத்தை சமுத்திரத்துக்கு அடியில தள்ளினார். அது சௌக்கியமா இருக்கு சமுத்திரத்துக்கு அடியில. இப்ப அந்த மைனாக பர்வதம் வந்து சொல்றது, உங்க அப்பா கிருபையால தான் நான் இன்னைக்கு சௌக்கியமா இருக்கேன், அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு உபச்சாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாகவதுலபத ஜலமும் பைனி சல்லு கொண்டே சாலும். பரம பாகவதாள் யாராவது ஆத்துக்கு வந்தா அவா சரண தீர்த்தத்தை புரோட்சிச்சுண்டா அதுவே கங்கை, அதுவே யமுனை. இதை விட்டுட்டு ஒரு கங்கா தீர்த்தம்னு ஒரு கங்கா யாத்திரைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. உங்களை மாதிரி பாகவதாள் வந்தா சத்காரம் பண்ணணுங்கிறத சொல்லவும் வேணுமா? அதிதிக்கில பூஜார்ஹா பிராகிருதோபி விஜானதா. அப்புறம் உங்களை போன்ற தர்மம் ஜிக்யாசமானேன கிம் புனகா தாதுருஷோ பவான், உங்களை போன்ற மகானுபாவாள் ஆத்துக்கு வந்துட்டா அப்புறம் உபசாரம் பண்ணணுங்கிறத கேட்கவும் வேணுமா? ஆஞ்சநேயர் பார்த்தார், அதுக்கெல்லாம் இப்ப சமயம் இல்லை, இப்படி தொட்டுட்டார். அவ்வளவு நான் இந்த உபசாரத்தை ஏத்துண்டதான் நினைச்சேன். அடுத்தது தேவர்கள்லாம் ஒரு தடையை உண்டு பண்றா, ஆதி தெய்வீகம்னு பேர் இந்த தடைக்கு. சுரசைங்கிற நாகமாதாவை பிரேரணை பண்ணி நீ வழிமறைச்சுட்டு நில்லு, உன்னை தாண்டி இவர் எப்படி போறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னா அவள் ஹானு வாய புலந்துட்டு நிக்கிறா. தன்னுடைய ரூபத்தை ஒரு அங்குஷ்ட மாத்திரத்துக்கு மாத்திண்டு அப்படி சட்டுன்னு அவளுடைய காது வழியா மாறி அப்படி கிளம்புறார். சஜ்ஜனமானசாதி சுதாகர குசுமவிமான சுரசா திபுகராஜலாலித சரண பகுண சுரகண மனகரண சனாதனாஜருண ஜகத. இதுல எப்படி பிரிச்சு பார்த்தா சஜ்ஜனமானசாப்தி சுதாகர குசும விமான சுரசா ரிபுகராப்ஜ லாலித சரண அப்படின்னு வருது. இந்த ஜெகதானந்த காரகால ஆரம்பிச்சு கடைசி பதம் வரைக்கும் பார்த்தா அது ஒரு அஷ்டோத்திரம், 108 நாமா. அது அப்படி பண்ணியிருக்காரு. அப்படின்னா உட்காந்து 108 எண்ணீண்டெல்லாம் பண்ணல, அப்படி இருந்து விழுந்திருக்கு. சஜ்ஜனமான சாப்தி சுதாகர, சாதுக்களுடைய ஹிருதயமாகிய அந்த சாகரம் பொங்கக்கூடிய சந்திரன், குசும விமான புஷ்பக விமானத்துல ஏறி வரக்கூடியவர், சுரசா ரிபுகராப்ஜ லாலித சரண. அதுதான் சஜ்ஜனமான சாப்தி சுதாகர குசும விமான. அது சுக்குமிழ் அகித்தின்னு பிரிச்சு பாடுறதுனால அது பாடுற வாழ்க்கை அதோட அர்த்தம் தெரியாது. சுரசா ரிபுகராப்ஜ லாலித சரண. சுரசா ரிபு யாரு? ஆஞ்சநேயர். இப்ப சுரசையினுடைய வாய் வழியா போய் காது வழியா வந்துட்டா. அதுதான் குசும விமான சுரசா ரிபுகராப்ஜ லாலித சரண. அப்படிப்பட்ட ஹனுமானுடைய கரகமலங்களால வருடப்படக்கூடிய சரணங்களை உடையவனே சுரசா ரிபுகராப்ஜ லாலித சரண. அவகுண அசுர அப்படின்னு பின்னாடி போறது. சுரசையே ஆச்சரியப்பட்டா. சுரச சொல்றா, அப்பா நீ போகக்கூடிய காரியம் சௌக்கியமா முடியட்டும், பிரசீத அப்படின்னு அனுப்புறா. சுரசையின் இடத்துல இருந்து மீண்டு இப்படியே வரார். ஆதி பௌத்திகம்ங்கிற தாபம். அதுதான் சொன்னேன் இல்லையா, 3 விதமான தாபங்களை குரு சரணத்தை பிடிச்சுண்டா தாண்டி விடலாம். திரிவித தாப பாரக ஹே குருபாய பவ சிந்து சீதாரக ஹே குருபாய சகஜ சாந்தி சே आगर हे गुरुपाय पूर्ण कृपे जय सागर हे गुरुपाय सकल जीवन से पावन हे गुरुपाय रामदासाचे जीवन हे गुरुपाय त्रिविध तापहारक हे गुरुपाय भव सिंधु सीतारक हे गुरुपाय. त्रिविध தாபங்கள். அடுத்த தாபம் சிம்மிகேங்கிற ராட்சசி. இவர் ராவணனுடைய ஆள். இவளுடைய வாய்க்குள்ள புந்து வைத்த கீழ்ச்சிந்து வெளியில வந்துட்டார். ஆக 3 விதமான தாபங்கள். ஹிருதயத்தால உண்டு ஆகக்கூடிய தாபம், தேவகணங்களால உண்டாகக்கூடிய தாபம், பிரகிருதியால உண்டாகக்கூடிய தாபம். இதை 3ஐயும் தாண்டினாதான் ஒரு ஜீவன் பகவான் அடைய முடியும். இங்க ஹனுமான் தான் குரு, அவர் தாண்டதுதான் சம்சாரம். இந்த 3 தாபங்களும் சம்சாரத்துல வர தாபங்கள். குரு தன்னுடைய பிரபாவத்தால தாண்டுவர். நம்மள மாதிரி ஜீவன்கள் வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம், அவர் சரணத்தை பிடிச்சிருந்தா நம்மளை கொண்டு பகவான்கிட்ட சேர்த்துடுவார். இதுதான் தத்துவம் சுந்தரகாண்டத்துல. நேர போய் சுவேல பர்வதத்துல குதிச்சார். சந்திரோதய மார்க்கர் ஏற்படுறது. அப்பதான் சந்திரோதயம், பிரதோஷ காலம் சந்திரோதயம் ஏற்படுறது. சந்திரோதயத்தை எப்படியே பார்க்கிறார். சங்க பிரபோ க்ஷீரமிருணாலவள்டம் உத்கச்சமானம் ஜவபாசமானம் போப்ளூயமானம் சரசீவகம் சந்ததர்ஷ சந்திரம் ச ஆச்சரியமா ஒரு சந்திரோதயம் ஏற்படுறது. இந்த சந்திரனை பார்த்தா ஹம்சபக்ஷியோன்னு தோன்றது. இந்த சந்திரனுடைய கிரணங்கள் பற்றி இந்த சமுத்திரத்தை பார்த்தா வெள்ளி கம்பிகள் கோத்திருக்கோன்னு தோன்றது. இந்த சந்திரனை ரசிக்கிறதுக்கு இப்ப சமயம் கிடையாது. ஏன்னா ராமச்சந்திரனுடைய முகம் சோபை இல்லாம இருக்கு. சீதா விரகம்ங்கிற ராகுபை பிடிச்சிருக்கு.
கமலாப்த குல கலசாபிச்சந்திர கவவையனோ கருணா சமுத்திர கமலாப்த குல கமலா கடத்ர கௌசல்யா சுபுத்ர கமலா கடத்ர கௌசல்யா சுபுத்ர கமனீய காத்ர கமரி மித்ர கமனீய காத்ர கமரி மித்ர கமலாப்த குல கலசாபிச்சந்திர கவவையன கருணாதமுர கமலாப்த குல. இந்த சந்திரனை பார்க்கறதுக்கு எனக்கு எங்க சமயம்? கமலாப்த குல கலசாப்தி சந்திரன் ஒண்ணு இருக்கேன். சூரிய குலம்ங்கிற ஒரு சாகரம் பொங்குறதாம். எப்ப சாகரம் பொங்கும்னா பௌர்ணமியில தான் சாகரம் பொங்கும். பூர்ண சந்திரோதயம் ஏற்பட்டதுன்னா இன்னைக்கு சமுத்திரம் பொங்கும். அத போல சூரிய குலம்ங்கிற சமுத்திரம் பொங்குறது எப்ப பொங்கும்? ராமச்சந்திரோதயத்துல பொங்குறது. அதுதான் கமலாப்த குல கலசாப்தி சந்திரன். சட்டுன்னு தன்னுடைய ரூபத்தை சின்னதா மாத்திண்டார். லங்கைக்குள்ள பிரவேசிக்கணும். லங்கைக்கு முன்னாடி ஒரு காவல் தேவதை நின்று இருக்கான். லங்கையே அவள் தான் லங்கையினுடைய சமஷ்டி ரூபம். அவள் காவல் தெய்வம் லங்கினின்னு பேர் அவளுக்கு. அவள் தடுத்தா அவளை ஒரு தள்ளு தள்ளிட்டு உள்ள போறார். அவள் அவ்வளவு சுலபமாலாம் தள்ளிவிட முடியாது. ஒரு சுண்டு வரல ஒரு தட்டுதான் தட்டினார். கீழே பொத்துன்னு விழுந்தா அவ சொன்னா பிரசீத சுமா பாஹோ திராயஸ்வகரி சத்தமா சமயே சோமிய திட்டந்தி சத்வதோ மகாபலா. நீ பெரிய மகாவீரன்னு தெரிஞ்சு கொடுத்து, ஹே வானரா நீ சாமானிய வானரன் தெரிஞ்சு கொடுத்து, எனக்கு பிரம்மா ஒரு வரம் கொடுத்திருக்கார். என்ன மீறி ஒரு வானரம் எப்ப இந்த லங்கைக்குள்ள பிரவேசிக்கிறதோ அப்ப லங்கை நாசமாகும் அப்படின்னு பிரம்மா சொல்லியிருக்கார். லங்கைக்கு நாசம் வந்துடுத்து, நீ தாராளமா உள்ள போ. பிரதோஷ காலத்துல அந்த காரியா இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் உள்ள பிரவேசிக்கிறார். அவர் தானே சம்மாரகர்த்தா, ருத்ரம் தானே. ருத்ரவீத்திய சமுத்பவாய நமஹான ஆஞ்சநேயருக்கு ஒரு அர்ச்சனை உண்டு. அது எப்படி பிரவேசிக்கிறார்னா இடது கால எடுத்து முதல்ல வச்சாராம். தன்னுடைய சவ்யபாதத்தை எடுத்து முதல்ல வைக்கிறார். அது எப்படி இருந்ததுன்னா ராவணனுடைய தலையில மிருத்யு தேவதை கால வச்சாப்புல இருந்தது அப்படின்னு வால்மீகி வர்ணிக்கிறார். இப்படியே ஒரு கிரகமா தேடிட்டு போறார். லங்கையை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. லங்கையில பார்த்தா அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடிய ராட்சசாலாம், அக்னிஹோத்திரம் பண்ற ராட்சசாலாம் இருக்கா, பிரம்ம ராட்சசாலாம். அங்க வேத பாராயணம் நடக்கிறது. நிறைய தேவதாயதனங்கள் இருக்கு, பூஜைகள்லாம் நடக்கிறது. அங்க நிறைய அங்க வந்து நிறைய வீணாகானங்கள்லாம் கேட்கறது. அப்சரஸ்திரீகள்லாம் கூட சகஜமா தெருவோட நடமாடின்னு இருக்கா. பெரிய பெரிய பவனங்கள் எல்லாம், மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் அப்படி பார்த்துட்டா மேகங்களை முட்டக்கூடிய கோபுரங்கள், பளிங்கு கோபுரங்கள், ரத்னங்களும் வைர வைடூரியங்கள்லாம் தெருவுல இறஞ்சு கிடக்கு. நாட்டியசாலை, கலாசாலை முதலிய சாலைகள்லாம் அங்கங்க கிடக்கு. இதுல பார்த்தா ஒரு ராவண பவனமும் ஒரு ராட்சச பவனமும் அப்படி இருக்கு. எல்லாத்தையும் தேடிண்டே போற. இது எல்லாத்தையும் பார்க்கிறாருன்னா அவருக்கு லட்சியம் சீதம்மா எங்க, சீதம்மா எங்க. இப்படியே தேடிட்டு போனா ராவண பவனம். ராவண பவனத்துக்குள்ள ஒரு புஷ்பக விமானம், புஷ்பக விமானத்துக்குள்ள பல அறைகள். அதுல பிரதானமா ராவண பவனம். அந்த ராவணாந்தபுரத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். பார்த்தா பல ஸ்திரீகள் மத்தியில, பல பசுக்களுக்கு மத்தியில ஒரு காளை எப்படி இருக்குமோ அதை போல பல ஸ்திரீகளுக்கு மத்தியில ராவணன் சயனிச்சுன்னு இருக்கான். போகியா விலாசியா அவ்வளவு ஸ்திரீகள் அங்க படுத்துருக்கா. அந்த ஸ்திரீ வனத்தை பார்க்கிறார். இவ்வளவு பேரையும் பார்த்தார். ஆனா ஆஞ்சநேயருடைய சித்தத்துல ஒரு இம்மி கலக்கம் ஏற்படல. காரணம் என்னன்னா சமுத்திரம் கலங்காது, குட்டைதான் கலங்கும். நோத்சப்பேத நசுஷேத சமுத்திரம் இவ அப்படின்னு பாகவதம் சொல்றது. ஒரு குட்டை வேணா நிறைய மழை பெஞ்சதுன்னா அடியில இருக்கிற சேரும் சகதியும் கலங்கி மேல வந்துருமே தவிர சமுத்திரத்துல நதிகளே வந்து சேரட்டும், சேராமல் போகட்டும், மழை பெய்யட்டும் பெய்யாம போகட்டும், சமுத்திரம் அதே காம்பீரியத்தோட தான் நிற்கும். அதனால இந்த இடத்துல ஆஞ்சநேயர் கலங்காதபடி சீதையை தேடிண்டே போறார். பக்கத்துல இருக்கக்கூடிய பாகசாலையில பலவிதமான பக்ஷ்ய பதார்த்தங்கள்லாம் சமைச்சு வைக்கப்பட்டிருக்கு. அதையும் பார்த்தார். எல்லா இடத்துலையும் தேடுறாரே தவிர அவருடைய சித்தத்துல இம்மி விகாரம் ஏற்படல. அந்த சித்தம் சீதாராமமயமா இருக்கு.
ஸ்திரீகளை பார்த்தும் வகை வகையான இவ்வளவு விபவங்களை பார்த்தும் சித்தத்துல விகாரம் ஏற்படலைன்னா அதுக்கு காரணம் சித்தம் சீதாராம மயமா இருக்கு. பகவகா புஜியின்சே வாரிக்கு திருப்தௌரிதி. எப்படி பச்சடி பாயசம்னு பார்த்தா ஒருத்தனுக்கு மனசுல அத்தனை ஆனந்தம் வருதோ அது போல ஒரு பக்தனுக்கு எப்படி இருக்கும்? நாசிரவணம், கீர்த்தனம், சிந்தனம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம்னு இப்படி வகை வகையா பக்தி பண்ணி அவன் ஆனந்தப்படுவான். எப்படி ஒரு போகி வகை வகையா சாப்பிட்டு சந்தோஷப்படுவானோ அதை போல இந்த பக்தன் எப்படி பண்ணா விதவிதமான பாவங்கள்ல பக்தி பண்ணி சந்தோஷப்படுவான். அதுதான் பகவகா புஜியின்சே வாரிக்கு திருப்தௌரீதி சகுண தியானமு பைனி சௌக்கியமோ. ஆனா ஆஞ்சநேயருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நதுமே மனசா கிஞ்சித் வைக்ருத்யம் உபபத்யதே மனோகி கேதுகு சர்வேஷாம் இந்திரியாணாம் பிரவர்த்தனே சுபாசுபஸ்வவஸ்தாசு தச்சமே சுவ்யவஸ்தேதோ நான்யத்ர ஹி மயா சக்ய வைதேஹி பரிமார்கிதும். இத்தனை விஷயங்களை பார்த்தும் என்னுடைய மனசுல ஒரு சின்ன கிளேசம் கூட ஏற்படலையே, என்னுடைய சித்தம் சீதாராம மயமா இருக்கேன்னு ஆஞ்சநேயரே தனக்கு ஒரு சொட்டு கொடுத்துக்கிறார். என்னுடைய சித்தம் நிர்மலமா இருக்கேன். தியாகராஜரே சொல்றார், மனசு நில்ப சக்தி லேகபோதே மதுரகள்ட விருல பூஜலேதோ. மனசு நில்ப சக்தி லேகபோதே. மனசை அடக்கிறதுக்கு முடியலன்னா கிடுகிடுகிடுன்னு ஒரு மணி அடிச்சுட்டு பூஜை எதுக்கு பண்றேன்? நிர்மலமான ஹிருதயம் இருந்து கொடுத்தானால் அந்த ஹிருதய பீடத்துல ராமனை உட்காத்தி வச்சுட்டு மானச பூஜை பண்ணி விடலாம். அர்க்கியபாத்திய ஆச்சமனியம்லாம் கண்ணில இருந்து வர ஜலமே அர்க்கியபாத்திய ஆச்சமனியம். மேனி சிலிர்க்கிறதே அதுவே புஷ்பமால. ஹிருதயத்துல பல பாவங்கள் உண்டாறதே அதுவே பக்ஷ விசேஷனம். அவனுடைய புகழ மணக்க மணக்க பேசுறதே தூபம் இல்லையா? தீபாராதனை எதுனா நம்ம சித்தத்துல நிர்மலமான ஞான பிரகாசம் ஏற்படுறதே அதுவே அவனுக்கு காண்பிக்கிற தீபாராதனை. கடைசியில தாம்பூலம் கொடுப்பா சுவாமிக்கு. அது எதுனா இந்த பூஜை பண்றதுனால ஒரு புண்ணியம் வருமே, அந்த புண்ணியத்தையும் அவனுக்கு தாம்பூலமா கொடுத்துடுறது. அதுவும் நமக்கு வேண்டாம், நமக்கு பகவான் தான் வேணும். இதுதான் பூஜை. இந்த பூஜை இன்டர்னலைஸ் ஆகிற வரைக்கும் வெளியில பண்ணிட்டு இருக்கணும். இந்த பூஜையை மனசு நிக்காட்டி வெளியில நீ மணி அடிச்சுன்னு ஒரு பூஜை பண்றதுல மதுரகண்ட விருள பூஜை லேனோங்கிறார். மனசு நில்ப சக்தி லேக்க போத்தே. இப்படியே தேடிட்டு போறார். ஒரு சதுரங்குலம் விடாம தேடிவிட்டார், எங்கேயும் சீதையை காணல. இப்பதான் ஆஞ்சநேயருக்கு தோன்றது, ஆஹா நம்ம தேடி வந்திருக்கிற வஸ்து சாமானிய வஸ்துலயே பரதேவதையாச்சே. நமோ ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேப்யோ நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேப்யः. श्वेतद्वीपवासिनीं श्रीकमलाम्बिकां परां भूतभव्यविलासिनीं भूसुरपूजितां परां मातरमजमालिनीं माणिक्याभरणधरां गीतवाद्यविनोदिनीं गिरिजाप्तामिरुवीरां शीतकिरणनिभवदनं युतचिन्तामणिसदनं वीरवदनं गुरुमुखमातुलकान्तां ललितां हिरण्मयीं लक्ष्मीं सदा भजामि हीनमाधवशयं त्यजामि हिरण्मयी. ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம்னு அதுதான் இந்த கீர்த்தனை ஆரம்பிக்கிறதே. ஹிரண்மயீம் ஹிரண்யவர்ணாம்னே ஸ்ருதி சொல்றது. ஸ்ரீ ஸ்துதியே இப்படிதான், ஸ்ரீ சூக்தமே இப்படிதான் ஆரம்பிக்கிறது. அதனால வேத பிரதிபாத்தியமா இருக்கக்கூடிய பரதேவதை இல்லையா, சாட்சாத் புருஷோத்தம. நமோஸ்து நாளீக நிவானனாயே நமோஸ்து விஷ்ணோர் உரசிஸ்திதாயே நமோஸ்து தேவாதி தயாபராயே நமோஸ்து ஷார்ங்காயுத வல்லபாயே புருஷோத்தம வல்லபாயே. அப்பேற்பட்ட பரதேவதையாச்சே. அதனால இங்க சீதையை தியானம் பண்ணி, அம்மா நீ இருக்கிற இடத்த நீதானே காண்பிச்சு கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்க. அப்பதான் அசோகவனம் கண்ணுக்கு தெரியுது. அசோகவனத்தை பார்க்கிறார். எப்படி தாயார் இருந்தா
எந்த ஸ்திதியில தாயார பார்க்கிறார் அப்படின்னுட்டா ரொம்ப ஆச்சரியமா இந்த இடத்துல வர்ணிக்கப்படுறது. எப்படி இருந்தா தாயார்? உபவாச கிருஷாம் தீனாம் நிஸ்வசந்தீம் புனப்புனக ததோ மலின சம்பீதாம் ராட்சசீபிஸ் சமாப்ருதாம் ததர்ஷ சுக்லபக்ஷாதோ சந்திரரேகாமிவாமலாம் மந்த பிரக்ஷாயமானேன ரூபேண ருச்சிர பிரபாயாம் ததோ மலின சம்பீதாம் உபவாச கிருஷாம் தீனாம் நிஸ்வசந்தி. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிண்டு உபவாசத்தால ஒரு படி அன்னம் எடுத்துக்கல, ஒரு துளி ஜலம் சாப்பிடல, பின்னின்ற ஜடைய மாத்தி பின்னிக்கல, வஸ்திரத்தை மாத்திக்கல, அப்படியே மலின வஸ்திரத்தோட அப்படியே உபவாச கிருஷையாக ராமத்தியானம் பண்ணிட்டு இப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய தாயாரை பார்த்தார். ஆஞ்சநேயருக்கு தோன்றது, அருமையே அருமையே ஆரிது ஆற்றுவர், ஒருமையே எம்மனோர் குறைக்கற்பாலதோ, தர்மமே காத்ததோ, ஜனகன் நல்வினை கருமமே காத்ததோ, கற்பே இவள் தன்னையும் காப்பாத்திண்டு இந்த ஊரையும் காப்பாத்தின்னு உட்காந்துருக்கா. இவள் நினைச்சா இப்பவே பிரளயம் வந்துடும், இந்த சமுத்திரம் பொங்கி இந்த ஊர் மூழ்கிறதுக்கு எத்தனை நேரம் வேணும்? இவளுடைய கோபம் போறாத? இவளுடைய பொறுமையால தன்னையும் காப்பாத்திட்டு ஊரையும் காப்பாத்தின்னு இருக்கு. பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு விருட்சத்துல இப்படியே தாயார கை குவிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கார் ஆஞ்சநேயர். இனிமேல் ராமனுக்கு கூட அடுத்த ஸ்தானம் தான் விட்டார். என் அருமை ராமனும் உனக்கடுத்தபடியே பொறுமையும் கருணையும் தவமும் சேர்ந்து ஓருரு கொண்டது அசோகவனத்தில். பொறுமையும் கருணையும் தவமும் சேர்ந்து ஒரு ரூபை எடுத்துட்டு சீதே நீங்க உட்கார்ந்துருக்கோம். இப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறதே ராவணன் வந்தான். ராவணன் பலவிதமா வந்து தாயார் இடத்துல பேசுறான். இன்னுமே நீ எனக்கு ஒத்துக்க மாட்டேங்கிற, என்னுடைய ஆசைக்கு இணங்க மாட்டேங்கிற, உன்னை 2 மாசம் கொடுப்பேன், அதுக்குள்ள நீ என்னுடைய ஆசைக்கு இணங்கலை ஆனால் உன்னை பக்ஷணம் பண்ணிடுவேன். தியாகராஜர் சொல்றார் ஒரு கீர்த்தனத்துல, ஏன் இவாள்லாம் உன்னுடைய பிரபாவத்தை தெரிஞ்சுக்காம பேசுறா ராமா? உன்னுடைய பிரபாவம் இவாளுக்கெல்லாம் புரியலையா? ஏல தெரிய தேரோ ஏல தெரிய தேரோ ராம ஏல தெரிய தேரோ பூர்வ கர்ம ஏல பூஜே சேரோ ஏல தெரியலே ரோ பாலதன மூட சூலதருணி விஷால தனூனு லீலக உபால குளு கனகன விதிச்சி குஷாலு ஸ்ரீநேலீல நிர்லேல தெளிய தேரோ ஸ்ரீராமரில் நேல தெளிய தேரோ. கண்டபடி இந்த ராவணன் வந்து பேசுறானே. தியாகராஜர் சொல்றார், இவாள்லாம் என்ன பூர்வ கர்மா பண்ணி இப்படி ஆனாலோ தெரியலையே. பூர்வ கர்ம மேலா பூஜே சிறு. உன் பிரபாவத்தை பார்த்துமா உங்ககிட்ட வந்து பகச்சுக்கிறா இவாள்லாம்? ஏல தெரியலேரோ, உன்னுடைய பிரபாவத்தை ஏன் இவாள்லாம் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறா? பாலதன மூன சூலதருணி விஷால தருணு லீலகா. ரொம்ப சின்ன குழந்தையா 12 வயசுல சிவதனுச குழந்தைகள்லாம் எப்படி ஒரு சின்ன இல்லையா இந்த தொடப்ப குச்சியை எடுத்து ஒரு வில் பண்ணி விளையாடுவோம், அதை போல அந்த வில்லை எடுத்து லீலையா நானேற்றி அந்த வில்ல முறிச்ச உன்னுடைய பிரபாவத்தை பார்த்துட்டுமா இவாளுக்கெல்லாம் நீ யாருன்னு புரியல? பூபால குலுகன கேல விரிச்சி குஷாலுக ஸ்ரீநேலின நில் நேல தெளிய தேரோ.
சீதை ஒரு புல்ல கிள்ளி போட்டு பேசினா ராவணன் இடத்துல திருணமந்தரத கிருத்வா பிரத்யுவாச்ச சுஷிஸ்மித. ராவணா, இந்த புல்லுல இருந்து கூட ராமர் வந்துடுவார். அன்னைக்கு ஒரு தூண்ல இருந்து நரசிம்மர் வந்தாருன்னா இந்த புல்லுல இருந்து வெளிப்படுறதுக்கு அவருக்கு எத்தனை நேரம் வேணும்? இன்னொன்னு காக்காசுரன்கிற ஒரு அசுரன் என்னிடத்துல வந்து விளையாடினா ஒரு புல்ல கிள்ளி பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணினார். இந்த புல்லே பிரம்மாஸ்திரமா மாறி உன்னை வதம் பண்ணிடும். என்ன நினைச்சுட்டு இருக்கேன் நீ ராமனே? எனக்கு என்ன தோன்றதுன்னா, உனக்கு இந்த ஊர்ல சத்சங்கம் இல்லைன்னு தோன்றது. இக சந்தோன வசந்தி சதோ வானு நானு வர்த்தசே ததாகி விபரீத தே புத்தி ஆச்சாரவர்ஜிதா. சாதுக்கள் 4 பேர் இருந்தா உனக்கு நல்ல புத்தி சொல்லுவாளே, உன்னுடைய புத்தி ஆச்சாரவர்ஜிதமா இப்படி போகாதே. எவ்வளவோ தாயார் சொல்லி பார்த்தா, ராவணன் சொல்லிட்டான் 2 மாசத்துக்கு மேல உன் உயிரை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ராட்சசிகள்லாம் பலவிதமா சீதையை நிந்தனை பண்றா, பயமுறுத்தரா. இந்த சமயத்துல தாயார் தன் பிராணமே விடலாம்னு போயிட்டான். தன்னுடைய நீளமான கூந்தல சுருக்கு மாட்டின்ற ஆட்சி, இனிமேல் பிராணன் வச்சிருந்து எதுக்கு? என் பிரபு என்னை ரட்சிக்க வரலையே, என் பிரபுக்கு என் மேல கிருபை இல்லாம போயிடுத்தே, நான் காப்பாத்தின தர்மம் என்ன காப்பாத்தலையே, இந்த பாதிவிரத்திய என்ன ரட்சிக்கலையே, நீ உயிர் தரிக்க வேண்டாம் அப்படின்னு தன்னுடைய பிராண தியாகம் பண்ணக்கூடிய சமயத்துல ராஜா தசரதோ நாம ரத குஞ்சரவாஜிமானி. ரொம்ப ஆச்சரியமா ஆஞ்சநேயர் ராம குணகானம் பண்றார். ராம கதா சுதா ரசபான மோக ராஜமு ஜெயசுனி. கதா சுதாங்கிறது எவ்வளவு சத்தியமா இருந்து பாருங்க. இந்த கதைய அமிர்தம், தாயாருக்கு உயிர் கொடுக்கறதே. சித்த கழிச்ச ஆஞ்சநேயர் வந்திருந்தா இப்ப தாயார சடலமா தான் பார்த்திருக்கணும். நான் காப்பாத்தின தர்மம் என்ன காப்பாத்தலையான தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதாங்கிறது காண்பிக்கப்படுறது. குருநாதர் தானே பிரவச்சனம் பண்ணுவார், பிரவச்சனத்தால் தான் அபயம் கொடுப்பார் குருநாதர். வாக்விதாம்பரம்னு இந்த ராமகுணம் தாயாருக்கு பரம ஆஸ்வாசத்தை கொடுக்கிறது. முள்ள ஆஞ்சநேயர் தன்னுடைய உருக்காட்டுறார், ராம குணங்களை ஆச்சரியமா வர்ணிக்கிறார், ராமருடைய பாதாதி கேசத்தை வர்ணிக்கிறார். அததான் சொல்லிட்டேனே, ஹிருதயத்துல காம இருக்கிறவனுக்கு இந்த ரூபலாவண்யம் பிடிபடாது. ஹனுமான போன்ற ஜிதேந்திரியாளுக்கு தான் இந்த ரூபத்தோடைய அருமை புரியும், தாயாருக்கு தான் அதை அனுபவிக்க முடியும். எந்த வரலைன கானி காம சிந்த துலைனரு எல்த முது எல்த சொகசு எவரி வல்ல வர்ணியூபதகுனே. இல்லைன்னா இதை சாமான்யமா ஒருத்தரால வர்ணிச்சுட முடியாது. எவரி வல்ல வர்ணிம்பத குணே. ஒரு ஊசி குத்துற இடம் பாக்கி இல்லாதபடி வர்ணிச்சுட்டு வரார். தியாகராஜர் ஒரு கீர்த்தனத்துல சொல்றார், ராமருடைய பாதாதி கேசத்துல 32 சுபலக்ஷணங்கள் உண்டுங்கிறார். லக்ஷணமுலுகல ஸ்ரீராமுனி பிரதட்சிணம் உணர்ந்தாமுன்னு ஒரு கீர்த்தனம் சுத்தசாவேரியில. இந்த கீர்த்தனத்துல சொல்றார், 32 மூபத்திரண்டு லக்ஷணமுலுகல ஸ்ரீராமுனி பிரதட்சிணமோனரிதாமு லக்ஷணமுலுகல. 32 சுபலக்ஷணங்கள் உண்டாம் ராமருடைய பாதாதி கேசத்துக்கெல்லாம். தியாகராஜ கீர்த்தனங்கள்ல கிடைக்கிற அபூர்வமான விஷயங்கள். வானரோகம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதா ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்யதே யங்குலீயகோ. இந்த இடத்துல கிரஹீத்வா பிரேக்ஷமானாசா பர்த்துக்கர விபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்தம் ஜானகி முதிதா பவத். அங்குல்யத்தை ஆஞ்சநேயர் கொடுக்கிறார், தான் ராமதூதன் தான்ங்கிறத ருஜுப்படுத்துறதுக்கு. ராமநாமாங்கிதமான அங்குல்யம், அந்த அங்குல்யத்தை தாயார் எடுத்துக்கிறான்னு இருக்கு, கொடுக்கல. தாயார் கை கீழே போகப்படாது, எப்பவுமே சமர்ப்பிக்கணும் பெரியவா கிட்ட. கிரஹீத்வா எடுத்துண்டாள் அப்படின்னு இருக்கு. அதை பார்த்த உடனே தாயாருக்கு என்ன ஆனந்தம் கிடைச்சதுன்னா, ராமனே கிடைச்ச ஆனந்தம் கிடைச்சதான். ராமனுக்கும் ராமநாமத்துக்கும் வித்தியாசம் இல்லையே, நாமத்துக்கும் நாமிக்கும் பேதமே கிடையாது. நாமம் கிடைச்சதுனால நாமியே கிடைச்சு விட்டார். பரம சந்தோஷப்பட்டு தாயாரும் பல விற்த்தாந்தங்களை ஹனுமானோட பரமாரிக்கிறா. இங்க 2 பேரும் சேர்ந்துட்டு அப்படி ஒரு சத்சங்கம் பண்றா. தன்னுடைய சிரோமணியா இருக்கக்கூடிய சூடாமணிய மணி ரத்னம், இந்த ரத்னத்தை கொண்டு இந்த இடத்துல ஹனுமான் இடத்துல கொடுத்து, நான் என்ன பார்த்ததுக்கு அத்தாட்சியாது இருக்கட்டும். ராமன் அங்குல்யத்தை கொடுக்கறதுனால அபயம்ங்கிறார், சூடாமணியை கொடுக்கறதுனால தான் அதை நமஸ்கரிச்சு பெற்றுக்கிறேன் தாயார் சொல்லும்படியாக அமையறது. சூடாமணியை வாங்கிண்டார். அங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் பழங்கள்லாம் சாப்பிட்டார், கொஞ்சம் தீர்த்தபானம் பண்ணினார், கொஞ்சம் உடம்புக்கு தெம்பு வந்தது ஆஞ்சநேயருக்கு. அசோகவனத்தை துவம்சம் பண்ணினார்.